ஸோ இப்போ குஜராத்தோட இம்பார்ட்டன்ட் ஃபோக் டான்ஸ் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் ஓரியன்டட் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்த்தலாம். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா கர்பா. கர்பா டான்ஸ் நிறைய டைம் எஸ்எஸ்சியில் வந்து கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது கர்பா அப்படின்னு ஒரு டான்ஸ் இருக்கு ரிலேட்டட் டு வந்து குஜராத் எக்ஸாம்ஸ்ல கேட்டா இது இம்பார்ட்டன்ட். ஸோ இதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்த்தோன்னா அதாவது இந்த டான்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பை வந்துன்னா உமன் தான். எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா அதாவது சென்டர் இந்த இமேஜ் பார்த்தா உங்களுக்கு தெரியும். நடுவுல சென்டரா வந்து என்ன வச்சுக்கிருவாங்கன்னா எதிர் வந்து ஒரு விளக்கு இருக்கலாம் இல்ல ஒரு பிக்சர் இருக்கலாம் இல்ல காட சக்தியோட வந்து ஸ்டாச்சு வச்சு வழிபடுறாங்கன்னா இல்ல செலிப்ரேட் பண்றாங்கன்னா அதுதான் வந்து என்ன கர்பா டான்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்றது ஒரு ஃபெஸ்டிவல் பார்த்தோம் நவராத்திரி அண்ட் வந்து ஹோலி ஃபெஸ்டிவல். ஸோ அகைன் எனக்கு ஞாபகத்துல வச்சுக்கேன் ஒரு ஃபோக் டான்ஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தனியா வராது. அது இன்டர்லிங்க்டு வித் வந்து என்னன்னா இதோட ஃபெஸ்டிவலோட அட்டாச் ஆகி வரும். அப்படி பார்க்கும்போது இந்த கர்பா டான்ஸ் எதோட அட்டாச் நவராத்திரி அண்ட் வந்து ஹோலி ஃபெஸ்டிவல். ஸோ அடுத்த டான்ஸ் வந்து என்ன போயிடலாம் தாண்டியா டான்ஸ். ஆக்சுவலி இதுவுமே ரொம்ப ஃபேமஸான டான்ஸ் எஸ்எஸ்ல நிறைய டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதை நம்ம எப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம்னா தாண்டியார் ஆட்டம் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு ஏ ரஹ்மான் சாரோட ஒரு சாங் இருக்கும் அதை ஜஸ்ட் கனெக்ட் பண்ணிங்க. அப்ப தாண்டியா அப்படின்னு நாவத்துல வந்தாவே நமக்கு என்ன வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத் ஸ்டேட் வந்து என்னன்னா மைண்ட்ல வந்துடும். இந்த இமேஜ் பார்த்தாவே தெரியும் நம்ம அந்த சாங்லயுமே வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு குச்சி வச்சுதான் வந்து ஆடிட்டு இருப்பாங்க. இப்ப என்னன்னா அதோட அடிஷனல் லேர்ன் பண்றது இது பெர்ஃபார்ம் பண்றது என்னன்னா நவராத்திரி டைம் அதாவது நவராத்திரி ஃபெஸ்டிவல்ல தான் வந்து என்ன பெர்ஃபார்ம் பண்றாங்க. இது ஜஸ்ட் வந்து என்னன்னா குஜராத் மட்டும் கிடையாது. சம் பார்ட் ஆஃப் அதாவது மார்வார் ரீஜன் ஆஃப் ராஜஸ்தான்லயுமே வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. பட் கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தாண்டியா டான்ஸ் ரிலேட்டட் டு விச் ஸ்டேட்னு கொடுத்துட்டு அதுல குஜராத் ஒன் ஆஃப் த ஆப்ஷனா இருக்கும். ஆனா ராஜஸ்தான் இருக்காது. ஏன்னா ரெண்டுமே வந்து இன்டர்லிங்க் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஆப்ஷன்ஸ் வந்து அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. நீங்க ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது தாண்டியா அப்படின்னு வந்தாவே வந்து குஜராத் அதை மெயின்லி வந்து ஞாபகத்துல வச்சுங்க. ஸோ இந்த டான்ஸ் எதுக்காக பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னா டு பெர்ஃபார்ம் இந்த மெமரி ஆஃப் வந்து காடஸ் துர்காவோட வந்து விக்டரி ஓவர் வந்து மகிஷாசுர. ஸோ மகிஷாசுர அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. இவர் வந்து ஒரு அசுரன். ஒரு அசுரனை வந்து என்னன்னா காடஸ் துர்கா விக்டரி பண்ணதுனால அதை செலிப்ரேட் பண்ற ஒரு டான்ஸா வந்து தாண்டியா டான்ஸ். ஸோ இந்த அளவு நான் வச்சுக்கலாம் ரைட்டா. ஓகே அடுத்த டான்ஸ் வந்துட்டு போயிடலாம் மொதேரா டான்ஸ். ஆக்சுவலி இதுவுமே ரொம்ப ஃபேமஸ் இன் ஸ்டேட் ஆஃப் வந்து குஜராத். இது எப்படி நம்ம நவத்துல வச்சுக்கலாம் மொதேரா வந்துன்னா சன் டெம்பிள் அப்படின்னு வந்து நம்ம படிச்சிருப்போம். மொதேரா சன் டெம்பிள் லொகேட்டட் இந்த ஸ்டேட் ஆஃப் வந்து குஜராத். அப்படியே வந்து நவத்துல வச்சுக்கலாம். இந்த இமேஜ் பார்த்தாவே தெரியும் இந்த சன் டெம்பிள் முன்னாடி டான்ஸ் ஆடினாங்கன்னா அதுதான் வந்து மொதேரா டான்ஸ். இந்த டான்ஸ் ஆல்சோ நோனஸ் வந்துன்னா உத்ராத் வந்துன்னா மகோத்ஸ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த டான்ஸ் எங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்க எவ்ரி இயர் ஆஃப்டர் வந்துன்னா உத்தராயன். உத்தராயன் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. நம்ம ஜியாகிரபி படிக்கும் போது வந்துன்னா ஐடி சீசன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் படிப்போம். ஐடி சீசன் ஒண்ணு கிடையாது. இன்டர் டிராபிக்கல் கன்வர்ஜன் ஜோன்ஸ் அதாவது எந்த இடத்துல டெம்பரேச்சர் அதிகமா இருக்கோ அந்த பிளேஸ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஐடி சீசன். நம்ம சன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா நார்தன் ஹெமிஸ்பியர் நோக்கி வந்து என்னன்னா ஷிஃப்ட் ஆகும். அதனால என்ன டெம்பரேச்சர் வந்து என்னன்னா நார்தன் ஹெமிஸ்பியர்ல வந்து ஹையா இருக்கும். அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா உத்தராயன்னு சொல்லுவாங்க. அப்படி வரும்போது அந்த டைம் நடக்கிற ஒரு டான்ஸ் தான் என்ன சொல்றாங்கன்னா மொதேராஸ் டான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் நம்ம ஜிகேல படிச்சதை இது இன்டர்லிங்க் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் வந்து மறக்காது. அதே மாதிரி இந்த டான்ஸ் வந்து என்னன்னா மைண்ட்ல வந்து ஸ்டோர் ஆகும் ரைட்டா. ஸோ அதுக்காக தான் அப்ப மொதேரா சன் டெம்பிள் ரிலேட்டட் டு வந்து என்னன்னா ஸ்டேட் ஆஃப் குஜராத் இது ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட் ஆனது ரைட்டா. ஸோ இந்த டான்ஸ் வந்து பாருங்களேன் வின்சிடோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் ஃபோக் டான்ஸ் ஆஃப் வந்து என்னன்னா குஜராத்தம். இது நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது இந்த டான்ஸ் வந்து என்னன்னா ஸ்ட்ராங் பிலீஃப் இந்த சூப்பர்ஸ்டிஷனை காமிக்கிற மாதிரி வந்து என்னன்னா இவங்களோட வந்து என்னன்னா டான்சிங் இருக்கும். ஸோ இந்த இமேஜ் வந்து என்னன்னா ஞாபகத்துல வச்சுக்கணும். இது என்னன்னா ஒரு ஸ்டோரி ஆஃப் வில்லேஜ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோகாஸ் பண்ற மாதிரி ஒரு டான்ஸ் ஆடுவாங்க. அதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விஞ்சிடோ இன் ஸ்டேட் ஆஃப் வந்து என்ன குஜராத். ஸோ இந்த அளவு ஞாபகத்தை வச்சுட்டா மோர் தென் எனஃப். ஓகே அடுத்த டான்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஸோ இந்த டான்ஸ் வந்து பாருங்களேன் கெரியா டான்ஸ். இதுவும் ஃபேமஸ் இன் ஸ்டேட் ஆஃப் வந்து என்ன குஜராத் தான். இந்த கெரியா டான்ஸ் யாரு செலிப்ரேட் பண்ணா கெரியா கம்யூனிட்டி அப்படின்னு வந்து ஒரு ட்ரைபல் பீப்புள் இருக்காங்க இன் ஸ்டேட் ஆஃப் குஜராத். அவங்க செலிப்ரேட் பண்ற ஒரு டான்ஸ் தான் வந்து என்னன்னா கெரியா டான்ஸ். இந்த டான்ஸ் எதுக்காக பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா டு பெர்ஃபார்ம் வந்து ஒர்ஷிப் ஆஃப் மாதாஜி டூரிங் வந்து என்னன்னா தீபாவளி ஃபெஸ்டிவல் டைம்ல செலிப்ரேட் பண்ற டான்ஸ். ஸோ இந்த இமேஜ் வந்து என்ன ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த டான்ஸ் ஆடும்போது அந்த ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே பிரைட்டான கலரா இருக்கும். அதே மாதிரி வந்து கார்லாண்ட்ஸ் ஆஃப் மேரிகோல்ட் ஃபிளவர் ட்ரெடிஷனல் ஆர்னமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து என்னன்னா அணிஞ்சு ஆடினா அதுதான் வந்து கிரியா டான்ஸ். இந்த இமேஜ் அகைன் அண்ட் அகைன் வந்து என்னன்னா இம்பார்ட்டண்டா இருக்கு ஞாபகத்துல வச்சுங்க ரைட்டா. ஸோ ஓகே அடுத்த டான்ஸ் வந்து போயிடும் திப்பானி டான்ஸ். ஆக்சுவலி இதுவுமே வந்து ரொம்ப ஃபேமஸ் இன் ஸ்டேட் ஆஃப் வந்து குஜராத். ஸோ எல்லா டான்ஸுமே ஃபேமஸ்ன்னு சொல்றீங்கன்னு நினைக்காதீங்க. பட் எல்லாம் எஸ்எஸ்சி ரிலேட்டா இருக்கிறதுனால எல்லாத்தையும் நம்ம வந்து லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கு ரைட்டா. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த திப்பானி டான்ஸ் ஆரிஜினான இடம் வந்து என்னன்னா சோர்வாத் ரீஜன் ஆஃப் வந்துன்னா சௌராஷ்டிரா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இமேஜ் வந்து என்னன்னா ஞாபகத்துல வச்சுக்க ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப சௌராஷ்டிராக்கு வந்து என்னன்னா ஒரு பிரீஃபான ஒரு ஹிஸ்டரி இருக்கு அதை மட்டும் சொல்லிடும். அதாவது பிரிட்டிஷ் பீரியட்ல இந்த சௌராஷ்டிரா பார்ட் ஆஃப் வந்து என்ன பாம்பேல இருக்கும். பட் 1961
என்ன பண்ணியிருப்பாங்கன்னா குஜராத்தோட வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்ப வந்து என்னன்னா 11 டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்து, அதாவது குஜராத்ல இருக்கிற 11 டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்ததான் வந்து இந்த சௌராஷ்டிரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் ஒரு பிரீஃப்காக வந்து நான் அதில் வச்சுக்கிறேன், ரைட்டா? ஸோ அடுத்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டான்ஸ் வந்து எங்கெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா ஃபெஸ்டிவல் டைம்ல பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, மேரேஜ் டைம்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்ப திப்பானி டான்ஸ் அப்படின்னு வந்தாவே வி ஷுட் நோ தட் வந்து ரிலேட்டட் டு குஜராத் அப்படின்னு தெரிஞ்சா போதும். இது நம்மளால வந்து என்ன ஆன்சர் பண்ண முடியும், ரைட்டா? ஓகே, அடுத்த டான்ஸ் வந்து என்ன போயிடும். ஸோ இது வந்து பாருங்களேன், பதார் டான்ஸ். ஆக்சுவலி இதுவுமே ரொம்ப ஃபேமஸ் இன் ஸ்டேட் ஆஃப் வந்து குஜராத் தான். இந்த டான்ஸ் யாரு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆடுவாங்கன்னா பதார் கம்யூனிட்டி. இந்த பதார் கம்யூனிட்டி வந்து மெயின்லி வந்து ஃபிஷர்மேன். இவங்க எங்க அதிகமா வாழ்றாங்க அப்படின்னா நால் சரோவர். ஆக்சுவலி நம்ம நால் சரோவர் எங்க லேர்ன் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா என்விரான்மெண்ட்ல வந்து என்னன்னா பேர்ட் சென்ச்சுரி நிறைய படிக்கும்போது அதுல ஒன் ஆஃப் த சென்ச்சுரி, அதாவது இம்பார்ட்டன்ட் சென்ச்சுரி இன் ஸ்டேட் ஆஃப் குஜராத்ல வந்து நால் சரோவர் பேர்ட் சென்ச்சுரி அப்படின்னு வந்து நம்ம லேர்ன் பண்ணிருப்போம். ஜஸ்ட் வந்து ரீகலெக்ட் பண்ணிட்டீங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல படிச்சதையும் கனெக்ட் பண்ணி இன்டர்லிங்க் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாள் வந்து என்னன்னா மறக்காது, சஸ்டைன் ஆகும். அதுக்கு தான் அப்ப நாள் சரோவர் பேர்ட் செஞ்சுரி அது பக்கத்துல இருக்கிற வாழ்ற பீப்புள் தான் வந்து என்ன பதார் கம்யூனிட்டி. அந்த பதார் கம்யூனிட்டி செலிப்ரேட் பண்ற டான்ஸா வந்து பதார் டான்ஸ். இந்த மாதிரி ஞாபகத்துல வச்சுங்க, ரைட்டா? ஓகே, அடுத்த டான்ஸ் வந்து என்ன போயிடலாம். கூடோ டான்ஸ். இந்த டான்ஸ் யார் செலிப்ரேட் பண்ணா பர்வா ட்ரைப் ஷெப்பார்ட் கம்யூனிட்டி இன் ஸ்டேட் ஆஃப் வந்து என்ன குஜராத். ஸோ இது எங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா தர்னேத்தார் ஃபேட நடக்கிறது என்னன்னா சுரேந்திரன் நகர். இதை நீங்க எப்படி ஞாபகத்துல வச்சுக்கலாம்னா நம்ம மதுரையில எப்படி அழகர் ஆத்தர் இலங்கிறத ரொம்ப ஃபேமஸா செலிப்ரேட் பண்றோமோ அந்த மாதிரி குஜராத்ல வந்து இந்த மாதிரி ஃபேர் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுல வந்து என்னன்னா ஒரு டான்ஸா வந்து கூடும். அது யாரு வந்து என்னன்னா செலிப்ரேட் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்வாட் ட்ரைப் ஷெப்பார்ட் கம்யூனிட்டி. ஷெப்பார்ட் மீன்ஸ் வந்து என்னன்னா கேட்டில் ரியரிங் தான் அவங்களோட வந்து என்னன்னா மெயின் லைவ்லிஹுட்டா இருக்கும், ரைட்டா? இந்த பாப்புலர் அமாங் வந்து பஞ்சல் ரீஜன் ஆஃப் வந்து குஜராத். ஸோ இந்த இமேஜ் வந்து நான் வச்சு நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரைட்டா? ஓகே, அடுத்த டான்ஸ் வந்து போயிடலாம். ஸோ இந்த டான்ஸ் வந்து பாருங்களேன், ஹல்லி சகா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு வாட்டி எஸ்எஸ்எல்ல வந்து என்னன்னா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது இந்த ஹல்லி சகாவோட ஆரிஜின் வந்து என்னன்னா ஹரிவம்சா புராணா. ஆக்சுவலி ஹரிவம்சா புராணம் என்ன சொல்றாங்கன்னா சப்ளிமெண்ட் ஆஃப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாபாரதோட ஒரு சப்ளிமெண்ட். அதாவது அதுக்கப்புறம் மகாபாரதம் எழுதி அதுக்கப்புறம் ஒரு எழுதுனதான் என்ன சொல்றாங்கன்னா ஹரிவம்சா புராணான்னு சொல்றாங்க. அதோட ஆரிஜின்ல இருந்து வந்த ஒரு டான்ஸ் பேர் தான் வந்து ஹல்லி சகான்னு சொல்றாங்க. இந்த டான்ஸ் பைனிட் பை ஆர் வந்து என்னன்னா இந்த டான்ஸ் ரிலேட்டட் டு யாரை பத்தி இருக்கும்னா லார்டு கிருஷ்ணாவை பத்தி இருக்கும். ஸோ ஞாபகத்துல வச்சுக்கணும், ரிலேட்டட் டு வந்து என்னன்னா குஜராத் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கொஸ்டின்ஸ்ல வந்து அவன் டைரக்டா எப்படி கேட்பான்னா கள்ளிசகா டான்ஸ் ரிலேட்டட் டு விச் ஸ்டேட்னு கேட்பான். இல்லையா ஹரிவம்சா புராணோட ஆரிஜினான உருவான ஒரு என்ன டான்ஸ்ன்னு கேட்டா அது கள்ளிசகா அப்படின்னு நம்ம சொல்ல தெரிஞ்சிருக்கணும், ரைட்டா? ஓகே, அடுத்த டான்ஸ் வந்து போயிடலாம். ஸோ இந்த சித்தி தமால் வந்து என்னன்னா ரொம்ப யூனிக்கான டான்ஸ். ஏன்னா இது நிறைய பிளண்டிங் வித் வந்து மல்டி எத்தனிசிட்டின்னு சொல்லுவாங்க. ஏன் மல்டி எத்தனிசிட்டி வருதுன்னா இங்க பாருங்களேன், பிரிட்டிஷ் பீரியட்ல நிறைய ஈஸ்ட் ஆப்பிரிக்கன்ஸ் வந்து நிறைய இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. அந்த டைம்ல அவங்க வந்து என்னன்னா இங்க செட்டில் ஆனதுக்கு அப்புறம் இங்க இருக்கிற லோக்கல் கல்ச்சரோட அடாப்ட் ஆயிட்டு வந்து உருவான ஒரு இதுதான் வந்துன்னா சித்தி தம்மால் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சித்தி தம்மால் பர்டிகுலர்லி செலிப்ரேட்டட் பை வந்துன்னா மென் ஆஃப் வந்துன்னா சித்தி கம்யூனிட்டி இன் வந்து ஜாஃப்ராபாத், ஜாம்பூர், அதே மாதிரி வந்து த பீப்புள் ஹூ கேம் ஃப்ரம் வந்துன்னா ஈஸ்ட் ஆப்பிரிக்கா. ஸோ இது வந்து என்னன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட், ஞாபகத்துல வச்சுங்க. இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது சித்தி தமால் அப்படின்னு வந்தாவே வந்துன்னா குஜராத் ஸ்டேட் வந்து என்னன்னா ஞாபகத்துல வரணும். அதுதான் இந்த இடத்துல வந்து மெயின் இம்பார்ட்டன்ட். ஓகே, அடுத்த டான்ஸ் வந்து போயிடும். ரத்வா நீ கே டான்ஸ். ஆக்சுவலி இந்த டான்ஸ் செலிப்ரேட்டட் பை வந்துன்னா ரத்வா ட்ரைப் இன் ஸ்டேட் ஆஃப் வந்துன்னா குஜராத் அண்ட் அக்கோஷன் ஆஃப் வந்துன்னா ஹோலி ஃபெஸ்டிவல். இந்த ஹோலி ஃபெஸ்டிவலுக்கு குஜராத்தோட லோக்கல் நேம் தான் வந்துன்னா கவாந்த் ஃபெஸ்டிவல் சொல்லுவாங்க. ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட் அது. இப்ப ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது இந்த இமேஜ் வந்து என்னன்னா ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது ரத்வா அப்படின்னு வந்தாவே வந்து என்னன்னா ஸ்டேட் ஆஃப் வந்து என்ன அப்படின்னா குஜராத் அப்படின்னு கனெக்ட் பண்ணணும், ரைட்டா?